Praise the Lord. இந்த அமேசிங் கிரேஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மத்தியான வேளையில் கூட ட்ரக் அடிக்ஷன் டு டாக்டரேட் டிகிரி என்ற தலைப்பில் நான் உங்கள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் என்னவென்றால் 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வாழ்க்கையில் உடந்து போய் வாழ்க்கை வீணாகி நம்பிக்கையே அற்ற ஒரு மனிதனுக்கு இயேசு நம்பிக்கை கொடுக்கிறார், அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு சாட்சியை கொடுத்து உங்கள் மத்தியை பார்த்து கொண்டு விரும்புகிறேன். நான் பிறந்தது ஒரு ரோமன் கேத்தலிக், பக்கா ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியில். 1954 நாங்கள் வாழ்ந்த இடம் ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ் அல்லது காலனி என்று சொல்வார்கள். அந்த நாட்களில் எத்தனை தெரியும் தெரியல, மலேசியா அந்த சமயத்தில் ஒரு பொற்காலமான காலம். அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ் என்று சொன்னாலே அது ஒரு பிளாக் ஏரியா. போலீஸ் ஃபைல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வாண்டட்டான ஒரு இடம் அது. அப்போ அந்த சுற்றுப்புறத்துக்கு தான் நான் எங்கள் குடும்பம் வாழ்ந்தாங்க. போத் பேரண்ட்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸு. அப்போ எங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த சமயத்தில் எங்களுடைய ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அங்கே உள்ள பசங்க கூட சேர விட மாட்டார், ரொம்ப கட்டுக்கோப்பாக வளர்த்தார். அந்த சமயத்தில் நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சென்ட் ஜான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் படிச்சுக்கிட்டு நல்லா இருந்த காலங்கள். அந்த சமயத்தில் திடீரென்று 1971 என் ஃபாதர் திடீரென்று ஒரு நாள் அவர் ஹார்ட் அட்டாக்கில் காலமாயிட்டார். அந்த சமயத்தில் நான் ரொம்ப தடுமாறி போனேன். என் உலகமே அப்படியே சரிந்து விழுந்தது போது ஆகிட்டு, இனிமேல் என்னை கவனிக்க யார் இருக்கிறது என்று நான் அப்படியே தவித்தேன். என் மூலெல்லாம் அப்படியே சுற்றிருச்சு. ஏதோ ஒரு இருள் என்னை சூழ்ந்தது போல் ஆகிருச்சு. ஏதோ ஒரு சக்தி என்னை ஆட்கொண்டது. பிறகு படிப்பை நிப்பாட்டிட்டேன். ஃபார்ம் 4 என் படிப்பை நிப்பாட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ் உள்ள பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு பல விதமான தப்பான காரியங்களுக்குள்ள ஈடுபட்டு என் வாழ்க்கை அப்படி தடுமாறி போயிடுச்சு. அப்படி தடம் புரண்டு போயிடுச்சு. அப்படி சொல்லப்போனால் இந்த ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ் ஃபேமஸ் எதுக்குன்றால் கேங்ஸ்டரிசம், அடித்தடி, ட்ரக்ஸு, அப்படிப்பட்ட காரியங்களில் அவனோடு கூட ரொம்ப ஆழமாக நான் ஈடுபட ஆரம்பித்தேன். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வியட்நாம் வார் எண்ட் ஆகிற நேரம். அப்போ வியட்நாம் வாரில் குண்டு அடிப்பட்ட அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஒரு பேசிஃபயரை ஹெரோயின் கொடுப்பார்கள். எப்படியோ அந்த ஹெரோயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கம்போடியா, அப்படி தாய்லாந்துலேருந்து மலேசியாவுக்கு வந்துருச்சு. அந்த ஹெரோயினால் தாக்கப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர் நிறைய வாலிபர் அந்த காலத்தில். அதில் நானும் ஒரு பலியானி. ஒரு பயங்கரமான ஒரு ட்ராக்கு பார்த்துருப்பா தெரியவில்லை. அது ஒரு வெள்ளை பவுடரு, ரொம்ப டேஞ்சரஸ். ஆனால் மன்னிச்சிருங்க சொல்கிறேன்னு, அதோடைய போதை பரலோக மோதிரமா போதைன்னு சொல்லுவாங்க, க்ளோரியஸ் கிக் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு அடிமையாகி நான் ரொம்ப சீரியஸாக ஆகிட்டேன். பிறகு அதே மருந்தை ஊசி போட ஆரம்பித்தேன். ரொம்ப ஆழமாக அதில் போயிட்டு பிறகு பல காரியங்கள் நடந்தது. ஏதோ வீதியில் திரிகிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு சமாதானமாக ஆகிட்டேன் பாருங்கள். நல்ல குடும்பம், அண்ணன்கள்லாம் நல்லா வந்துட்டாங்க. அதில் நான் தான் ஒரு பிளாக் ஷீப்பாக ரொம்ப துக்கம் நிறைந்த ஒரு மனுஷன் ஆகிட்டேன். வாழ்க்கையில் ஒரு ஏம் இல்லாமல். சுருக்கமாக சொல்ல போனால் தேர் வாஸ் நோ யூத் ஃபார் மீ. எனக்கு திருச்சபைகளை பார்க்கும்போது யூத்ஸ்லாம் எழும்பி ஆண்டவருக்காக ஊழியர் செய்திருக்காங்க. அங்கே பார்க்கும்போது என் மனசு ரொம்ப அழுவுது உண்மையாக. ஆனால் வாழ்த்துவேன் இவர்கள் நினச்சி, ஏ யூ காய்ஸ், தட்ஸ் கிரேட், ஐ ஃபீல் ப்ரவுட் டு see you all. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இருந்ததே கிடையாது. 11 ஆண்டுகள் அதில் 1971 இருந்து 81 வரைக்கும் அப்படியே இருள் சூழ்ந்த ஒரு உலகத்தில் அப்படியே நான் வாழ்ந்துட்டேன்.
பிறகு 1974 வந்து நான் கொஞ்சம் மாற்றம் அடையணும் என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு தீர்மானம் எடுத்து எங்கள் அம்மாவோட பேசி ஓவர்சீஸ்க்கு போனேன். $100 தான் சமயத்தில். லேண்ட் மூலமாக போய் ஏதோ ஜெர்மனியில் போய் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேண்டு மூலமாக போனேன். இங்கேருந்து இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் அப்படி போயிட்டு ஏதோ ஒரு மாற்றத்துக்குள்ளாக சிந்தனை அப்படியே திருப்பிடுவாங்கட்டு. அங்கே போயும் அதே சீனரி தான், அதே சினாரியோ. அங்கே உள்ள ட்ரக்ஸ் எல்லாம் வேறு விதமான ட்ரக்ஸு. அங்கேயும் கொஞ்சம் ஹூக் ஆகி அங்கேயும் நான் வந்து அதுக்கு அடிமையாகி பிறகு ஏதோ ஒரு என்ன சொல்லலாம்னு சொன்னால், நான் தேவனை அறியாத நாட்கள் கூட தேவன் என்னை அறிந்து என் மேல் அவர் பாசமுள்ளவராக இருந்திருக்கிறார். பிறகு கிரீஸ் என்ற ஊரில் போயிட்டு கப்பலில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். பல மாதங்கள், பல வருஷங்கள் உலகத்தை சுற்றி பல இடங்களில் சென்று பிறகு திரும்பி வந்தேன். சில பிரச்சனைனால வந்த பிறகு நல்லா இருந்தேன் கொஞ்சம் நாளாக. பிறகு திரும்பவும் அதே மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸை சந்தித்து பிறகு ரொம்ப ஆழமாக அதில் போக ஆரம்பித்தேன். எந்த ஒரு என்னால் குடும்பத்துக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ எதுக்குமே ஒரு பயனுள்ள இல்லாமல் போய்விட்டது. வாஸ் நோ யூஸ் டு நோ ஒன், நோ படி, நோ எய்ம், நோ ட்ரீம்ஸ், நத்திங். தற்கொலை முயற்சிகள், பல முயற்சிகள் நான் எடுத்திருக்கிறேன். உயர்ந்த கட்டடத்தில் ஏறி குதிக்கலாம். ஏதோ அந்த சமயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் குதிக்க போகிற நேரத்தில் அப்படியே டக்குன்னு லிஃப்ட்டு திறக்கும், ஜனங்க வந்து எப்படி என்னை காப்பாற்றி அந்த மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் ஏற்பட்டது. துயரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நான் அழுவாத நாள் நடா வாழ்க்கை நினச்சி ரொம்ப அழுதுருக்கிறேன். ஆனால் சாகரத்துக்கும் ஒரு துணிச்சல் இல்லாமல் போய்விட்டது. அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் இந்த பொருளை பாவிக்கிறது மட்டும் இல்லை, யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுபடி இந்த பொருளை வந்து ப்ரோசஸ் பண்ணி விற்கிறதுக்கும் அந்த பாஸோடு கூட நான் ஒத்துழைத்து விற்க ஆரம்பித்தேன். ப்ரோசஸ் பண்ணி விற்று அந்த சமயத்தில் சில வியாபாரத்தில் சில மோசடிகள் நடந்தது. அது நானே பண்ண ஒரு தப்பு தான் அது. கடைசியாக என்னுடைய பாஸ் என்னை பிடிச்சி பயங்கரமாக அடித்து என்னுடைய இந்த ஹிப் ஜாயின்லாம் அப்படியே டிஸ்லோகேட் ஆகிருச்சு. பல வருஷங்கள் அப்படியே நொண்டி தான் நடந்துக்கிட்டு இருந்தேன் நான். அப்போ அந்த ஹிப் ஜாயினுடைய பெயினை தவிர்க்கிறதுக்கு இன்னும் அதிகமான ட்ராப்ஸை போட்டு அந்த ஹிப்பை வந்து அப்படியே அந்த பெயின் அப்படியே மறைச்சிட்டு கொண்டிருந்தது. அப்படியே போயிட்டு இருந்தது காலங்கள். அப்புறம் ஒரு நாள் 1981 பார்த்துங்க சொன்னால் நேஷன் வைட் போலீஸ் ஆப்ரேஷன். எல்லா ட்ரக்ஸையும் அப்படியே எங்கே பார்த்தாலும் ரெய்ட் பண்ணி, குறிப்பாக எங்கள் ஏரியாவில், அதாவது சவுக்கிட் ஏரியாவில் வந்து பாரங் புத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிருச்சு. அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ட்ரக் புஷர்ஸ் வந்து ஒரு கலப்புள்ள மருந்துகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் நாங்கள் போயிட்டு ஒரு புதருக்குள்ளாக வாங்கி, அது வந்து ஒரு கலப்படமான எலி பாய்ச்சானா என்னான்னு தெரியவில்லை, அது வந்து பாய்சன் அதில் கலந்துருது. அன்றைக்கு வந்து கட்டி நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அந்த மார்க்லாம் இருக்கும், அந்த ஊசி போட்ட மார்க். எத்தனை ஆண்டுகள் முன்னே, 40 வருஷத்துக்கு முன்னே செய்தது, இன்னும் அந்த மார்க்ஸ்லாம் இருக்கும். அப்போ அன்றைக்கு நான் இன்டர்வியூனஸில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஐ வாஸ் க்ளோஸ் டு டெத். செத்துட்ட உணர்வே இல்லைன்னு வச்சுக்கல. அப்புறம் திடீர்னு யாரும் அந்த சமயத்தில் என்னை வந்து ஹாஸ்பிட்டல் அருகாமல் தான் இருந்தது, GHKR. யாரும் என்னை ரஷ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்குறாங்க. இது வரைக்கும் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ எத்தனையோ நாட்களுக்கு பிறகு கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது நான் வாட்டில் இருக்கிறேன். சுற்றி வர டாக்டர்ஸும் நர்ஸும், வாட் யூ டிட், why you young man you want to waste your life? அப்போ டாக்டர் என்ன யோசிச்சாங்க. அப்போ எனக்குள்ளாக ஒரு யோசனை வந்தது, ஏன்டா நம்ம இப்படி ஆகிட்டோமே, மரணத்தின் அந்த வாசலுக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பொருளை பாவிக்கணும் என்ற அந்த வெறுப்பு, எனக்குள்ளாக ஒரு வெறுப்பு வந்துவிட்டது.
ஆனாலும் அந்த அடிக்ஷன் என்னை விட்டு போகல. திரும்ப அதை அடிக்கணும்னு தான், அதை யூஸ் பண்ண தான் அந்த ஏர்ஜ் வந்துக்கிட்டே இருந்துப்பாரு. ஆனால் காட் இஸ் கிரேட். இயேசு நல்லவர். 2 நாளுக்கு பிறகு நான் வீட்டுக்கு போன பிறகு அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க எங்கடா போனேன் அப்படின்னு. ஏன்னா பல நாட்கள் போனேன்னா திருப்பி வரமாட்டேன் வீட்டுக்கு. யாருக்கும் அவங்களுக்கும் கேட்குறதுக்கும் எந்த நாதியம் இல்லை. எங்கே போனேன், எங்கே இருந்தேன் அப்புறம். ஸோ நான் வழக்கமாக போய் உட்காந்து இருக்கும்போது திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்தான். அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பாஸ்டருடைய பிரதர். அவனை ரொம்ப நாளாக காணோம். அங்கெல்லாம் ஒன்றா தான் அந்த பொருளை பாய்ப்போம், யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நாளாக காணோம். அந்த சின்னரையை விட்டு அவன் வந்து மறைஞ்சிட்டான். இருக்கிறானா செத்துட்டானு கூட நாங்கள் சில சமயம் நினச்சி பார்த்துப்பேன். பால்வினை காணோம் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் வராமோ மோட்டர் பைக்கில் வந்துட்டு நல்லா இருக்கான் ஆள். மாற்றமாக பைபிளோடு வரான் வீட்டுக்கு வந்து ஆண்டோட அன்பை பற்றி சொல்கிறான். சொல்லி அவன் சொன்ன அந்த மாதிரி, அலெக்ஸ், என் பேர் அலெக்ஸு, உண்மையான பேர், நீ வந்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கணும், கடவுள் நேசிக்கிறாரு. அப்போ கூட நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணேன், நான்லாம் பார்ன் கிறிஸ்டியன்டா, பார்ன் கத்தலிக்கடா அப்படின்னு. இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த ஜீசஸ் வந்து சும்மா ஏதோ கழுத்தில் மாட்டிக்கிற அந்த அப்படி சொன்ன மாதிரி இன்னொரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்பா சொன்னால், நீ வந்து நாளைக்கு ரெடியாரு, நான் உன்னை சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு ட்ரக் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. இப்போ அந்த வழியோடு கூட அவனுடைய மோட்டர் பைக்கில் ஏறி மறுநாள் போகிறது. அங்கே போயிட்டு அந்த ட்ரக்ஸ் ப்ரோக்ராமில் நான் வந்து அங்கே என்ரோல் ஆக்கி 2 இயர்ஸ் அந்த ட்ரக் சென்டரில் வந்து எனக்கு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். ஏன்னா நம்ம கேர்ஃப்ரீயாக நம்ம வாழ்ந்துட்டோம். ஒரு டிசிப்ளின் ஒரு இடத்துல இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. ஆனாலும் தேவன் அவருடைய கிருபையால் எனக்கு அந்த பொறுமையும் பலத்தையும் தந்து அந்த ப்ரோக்ராமை முடிக்கும்படியாக செய்தார். அந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய சீனியர் பாஸ்டர், அவர் பேர் பாஸ்டர் டொமினிக் ஜான், அவர் எனக்குள்ளாக தேவனுடைய அழைப்பை பார்த்தார். இதாங்க உண்மையாகவே அது தேவனுடைய அழைப்பை எனக்குள்ளாக பார்த்து அவர் சொன்னார், நீ ஊழியத்துக்கு வரையான்னு கேட்டார். பைபிள் ஸ்கூல் போறியா, அனுப்புனா படிப்பியான்னு கேட்டார். நான் சொன்ன அனுப்புங்க, நான் படிக்கிறேன். ஸோ அப்போ தான் மலேசியா தமிழ் வேத கல்லூரிக்கு நான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு 3 வருஷம் படித்து தியாலஜி படிப்பை முடிச்சுட்டு பிறகு 2 சபைகளை நான் பயணியர் பண்ணி இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு சபை வந்து காப்பார் என்ற பட்டணத்தில், அந்த சபையோட பேர் காஸ்பல் கம்யூனிட்டி சென்டர். இன்னொரு திருச்சபை நியூ லைஃப் ஃபெலோஷிப் என்று கிளைங்கில் ஒரு சபை இருக்கிறது. இன்னும் பல ஊழியங்கள் நான் ஆரம்பித்திருக்கிறேன். பிறகு யார் யாரெல்லாம் இந்த டாடா பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நான் உதவி செய்து என்னுடைய நண்பர்கள் நிறையா பேர் கொண்டு வந்திருக்கிறேன். பிறகு ஒரு சிலர் வந்து இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அவர்கள் திரும்பவும் அதே பழைய வாழ்க்கைக்கு போய் நிறைய பேர் இந்த உலகத்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுடைய அடக்காரதை நான் தான் நடத்தினேன். அது நடத்தும் போது என் உள்ளம் அப்படியே அழுவும், இப்படி ஆயிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நம்புகிறேன், நிச்சயமாக நம்ம ஆண்டவரை நம்ம நன்றாக பிடித்து கொண்டு சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துடுவார். இன்றைக்கு வெளியே இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி அடிமைக்கு, இந்த காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எப்படி இதிலிருந்து விடுதலை பெறுவது என்று தெரியாமல் இருக்கிறாங்க. ரொம்ப பேர் போராட்டமாக இருக்கிறார்கள், தற்கொலையில் தங்கள் ஈடுபடுகிறார்கள். ஏன்னா இது வந்து ஒரு பிசாசு. இது வெறும் ஒரு ட்ரக் இல்லை, ஒரு கெமிக்கல் இல்லை. நான் கேள்விப்பட்ட இதை வந்து மார்க்கெட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்பாக இதை வந்து அப்படியே ஸ்பெல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ப்ரேயர் மூலமாக ரிச்சுவல்ஸ் செய்து இளைஞர் சமுதாயத்தை இதுக்கு அடிமையாக வைக்கும்படியாக அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யத்தான் அனுப்புகிறார்கள். அப்போ அந்த பொருளை பாவித்த உடனே மக்கள் அதுக்கு அடிமையாகி அதுக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கை அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸோ இதிலேருந்து விடுதலை பெறணும்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தான் முடியும். ஸோ அதனால் கூட இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார். பழமைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஐயா அம்மா,
ஒரே ராத்திரியில் 20 பேக்கெட்டு 20 சிகரெட்டு குடித்து கொண்ட மனுஷன் நான். எவ்வளோ தண்ணி வகைகள், எத்தனையோ விதமான காரியங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் விடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. 24 ஹவர்ஸ் விடியங்காட்டியும் எல்லா பழக்கத்திலிருந்து நான் அப்படியே விடுதலை பெற்றேன். என்னுடைய பலத்தினால், அவருடைய பலத்தினால். ஏன்னா அவரோட மரணத்தின் வல்லமை, அவருடைய மரணம், அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளாக கிரியை செய்தது. உண்மையாகவே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, என்னை வழிகாட்டிய, கிறிஸ்துக்குள்ளாக வழிகாட்டிய போதகர்கள், பைபிள் ஸ்கூல் டீச்சர்ஸ், என்னை ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக பக்குவப்படுத்தி இருக்கிற அநேக போதகர்கள், முதலாவது என்னுடைய சீனியர் பாஸ்டர், இதுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கு வந்து டாடா, அதாவது ட்ரக்ஸில் இருந்தேன். இன்றைக்கு கர்த்தரோட கிருபையால் எனக்கு டாக்டரேட் டிகிரி எனக்கு கொடுக்கப்பட்டது. நினச்சி பார்க்கும்போது ட்ரக் டு டாக்டர் நினச்சி பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரும் இந்த பொறுமையோடு கூட இந்த காணொலியை நீங்கள் பார்த்து ரசித்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யாராவது இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்கள், அதே சமயத்தில் உங்களுக்கு யாராவது தெரியும், உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் பையனுங்க எவனாவது இதில் வந்து சிக்கிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் மீ. ஐ கேன் கிவ் தெம் சம் அட்வைஸ், ஆலோசனைகளோ, அல்லது அதே சமயத்தில் எந்த சென்டரில் அவங்க சேர்த்து விடணும் என்றெல்லாம் நான் அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். என்னுடைய நம்பரு 012-3318-441 012-3318-441. கான்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.